செய்தி கொடுக்கப்பட்டது நான் இயேசுவின் ஊழியக்காரனா இல்லை இயேசுவின் ஊழியக்காரியாக இருக்கிறேனா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இயேசுவினுடைய ஊழியக்காரியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அன்போடு ஊழியத்தை செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒரு சில உதாரணங்களை நாம் வேதாகமத்திலிருந்து பார்த்தோம். மோசே, தாவீது, எலியா இன்னும் இயேசுவினுடைய சீடர்கள், இதற்கான விளக்கங்கள் நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம். கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்துகிறோமா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்ற ஒரு வசனத்தின் அடிப்படையிலே ஆயத்த ஆராதனையிலே நாம் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு அதை நினைப்பூட்டுவதற்காக இந்த காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த நேரத்திலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, இப்பொழுது நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய நான் இல்லை கிறிஸ்துவின் ஊழியக்காரியாகிய நான் இந்த உலகத்தை எதிர்த்து போராடுகிறேனா? இந்த கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் என்று தேவனுக்குள் பிரயாசப்படுகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பேசுங்க, நான் அல்ல. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்கி நடப்பிக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனமாய் வசனத்தை தியானிக்கவும் வசனத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய எண்ணங்கள் வேறு ஒரு காரியங்களுக்காக திசை திரும்பாமல் உம்முடைய வசனத்திலே உம்முடைய செய்தியை கேட்பதற்கும் உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் ஊழியக்காரியாகிய நாம் இந்த உலகத்தை எதிர்த்து போராடுகிறோமா? முதல் போராட்டம் எங்கிருந்து தொடங்குவது என்றால், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது? நம்மளுடைய எண்ணங்கள் உலகத்தை எதிர்த்து போராடுவதற்கு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஒருவனுடைய முகத்தை பார்த்து அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக தெரிந்து கொள்ளலாம். இங்கே ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படிதான் ஆரம்பிக்கும் இல்லை? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நல்ல மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் சீடர்கள், இயேசுவினுடைய பிள்ளைகள், அப்படி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள், நம்ம உலகத்தோடு இருக்கிறோமா? உலகத்தோடு நாம் ஒத்து போகிறோமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் வழியாக எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை நாம் கட்டுக்குள் கொண்டு வரலாமா? முடியாதா? உலகத்தை எதிர்த்து போராடுவதற்கு நாம் நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும்.
அப்படி எண்ணங்களை நாம் சீர்படுத்தும் போது முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம், யார் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது, கிறிஸ்து நம்மோடு பேசும்போது நான் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவனாக இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே சாத்தான் பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ உலகத்தை நேசிக்க துவங்கும் போது நம்ம யாருக்கு சத்துருவாக மாறுகிறோமா? தேவனுக்கு நாம் சத்துருவாக மாறுகிறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தின் மீதும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதும் நாம் அதிக ஆசையை வைக்கும்போது, இல்லை அதை நேசிக்க துவங்கும் போது தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்? சத்துருவாக மாறுகிறோம். 3 காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் முதலாவது காரியம் மாம்சத்தின் இச்சையும், 2வது காரியம் கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையாகிய. போதும். இது எல்லாமே ஆரம்பம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறாது இருக்க வேண்டும். 15வது வசனத்தில் 1 யோவான் 2:15 கொடுக்கப்பட்டிருக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இன்றைக்கி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு என்னோடு இருக்கிறாங்க, எனக்கு எல்லா இடங்களிலும் உதவி செய்கிறாங்க, என்னுடைய எண்ணங்களை எப்படி நான் சிந்திக்க வேண்டும், எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், பிறரிடத்தில் நான் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம உலகத்தில் அன்பு கூறுகிறோமா, இல்லை முக்கியத்துவம் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 3 காரியம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது என்ன சொன்ன? மாம்சத்தின் இச்சை. 2வது கண்களின் இச்சை. 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த எல்லா பாவங்களையும் இந்த 3 காரியங்களுக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. 16வது வசனம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும். ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரால் உண்டானது? இவை அனைத்தும் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் நேசிக்கும் போது நாம் தேவனுக்கு சத்துருவாக மாறுகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்றைக்கு நாம் உலகத்தோடு ஒருவேளை நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது நாம் யாருடைய போதனைகளை கேட்கிறோம், யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? வசனம் தெளிவாக சொல்லுது, இன்றைக்கு நாம் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் இயேசுவின் சீடர்களாகிய, இயேசுவின் ஊழியக்காரனாகிய நாம் இன்றைக்கு உலகத்தோடு சேர்ந்து நாம் பிசாசானவனுக்கு சேர்ந்து அவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை? ஆனால் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம். உலகத்தால் கரைபடாதபடி என்னை நான் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அழுக்கானது, கேடுள்ளது. இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது இந்த உலகம் என்னை கரைப்படுத்துவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் மது பழக்கத்திற்கோ இல்லை
புகை பழக்கத்திற்கோ அடிமைகளாக இருக்கலாம். கொஞ்சம் குடிச்சுப்பார், ஒன்றும் ஆகாது, நம்மக்கிட்ட நீட்டி கொடுக்கலாம். ஆனால் உலகத்தால் கரைபடாதபடி என்னை நான் வைத்து கொள்ள வேண்டும். நான் எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன்? இந்த உலகத்தோடு நான் இசைந்து வாழ்கிறேனா, இல்லை இந்த உலகத்திலிருந்து நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்திற்கு போவதற்கு நான் ஆயத்தப்படுகிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இன்றைக்கு நாம் அநேக நாட்களிலே, அநேக நேரங்களிலே இந்த உலகத்தோடு நாம் நெருங்கி நண்பர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அப்படி விரும்புகிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு எதிரி, பகைஞன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படிய நாம் எல்லா காரியங்களையும் செய்ய நாம் பிரயாசப்படுவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 28வது, பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நாம் உண்மை உள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், இப்படி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது உண்மையாகவே தேவன் நம்மோடு இடைப்படுவார். இந்த உலகத்தை எதிர்த்து நிற்பதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசை புரிவார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இந்த நீதிமொழி ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்திலே, நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு பெரிய உயர் அதிகாரி ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ணுவதற்கு, சாப்பிடுவதற்கு நீங்கள் உட்காரும்போது உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாக கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? ஒரு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? முதல்ல ஏற்றுக்கொள்வாங்களா மாட்டாங்களா? இல்லை, நான் கேள்வியை வேறு மாதிரி கேட்குறேனே. இப்போ ஒரு அழுக்கு வஸ்திரம் உடுத்திய ஒரு நபர், ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ரொம்ப பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கிறார். அவரை உங்களுடைய மேசையில் உட்கார வைத்து நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? அப்போ உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்க? அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் எப்படி ஏன் முன்னாடி என்னுடைய மேசையில் அமர்ந்து எனக்கு எதிராக அமர்ந்து அவன் எப்படி போஜனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சிந்தித்து பார்க்கலாம். அதாவது அந்த அதிபதியினுடைய எண்ணம், நம்மளுடைய எண்ணம் வெவ்வேறு விதமாக இருக்கும். 7வது வசனம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது.
ஒருவேளை அதிபதியோடு நாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது அவன் சொல்லலாம், புசிங்க, சாப்பிடுங்க, பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. எண்ணங்கள் குணத்தை வடிவமைக்கின்றன. உள்ளார்ந்த அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது. ஒருவருடைய எண்ணம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் உள்ளுக்குள் எப்படி இருக்கிறார், வெளியே எப்படி இருக்கிறார் அப்படின்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு குணம். இந்த உலகத்தை எதிர்த்து போராடும் போது முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த எண்ணங்கள் நம்மளுடைய குணங்களை ஏற்படுத்தும். ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை, அந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது மூன்றாவதாக ஒரு நபர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவராக இருந்தால் நல்லது. அந்த மூன்றாவது வரக்கூடிய நபர் 2 பேர்கிட்டையும் போய் இங்கே ஒரு காரியம், அதற்கு எதிராக இங்கே ஒரு காரியம் சொல்லிவிட்டு அவருடைய எண்ணங்கள் பாருங்கள். மூன்றாவது வரக்கூடிய நபர் அப்படியாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட குணமுடையவர் என்பதை தெளிவாக வேதம் காட்டுகிறது. நாம் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறோம். தேவன் மேல் நாம் பிரியமில்லாத பிள்ளையாக நாம் இருக்கிறோம். நம்மளிடத்திலே ஒருவேளை நம்ம இப்படி செய்யும்போது, நம்மளுடைய எண்ணங்கள் இப்படியாக இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை உடையவர்களாக இருக்க மாட்டோம். 2வது காரியம், நம்மளுடைய எண்ணங்கள் குணத்தை வடிவமைக்கும். 2வது காரியம், நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு நம்பகத்தன்மையை ஒருபோதும் கொடுக்காது. இங்கே ஒரு சகோதரி, ஒரு வாலிப பெண், அவளுக்கு தோல்வி பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் படிப்பில் தோற்று விடுவேனோ, நான் என்னுடைய வாழ்க்கையில் தோற்று விடுவேனோ, என்னுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே நான் தோற்று விடுவேனோ அப்படின்னு ரொம்ப மனம் உடைந்து அவள் எதிர்மறையான எண்ணங்களை உடையவளாக இருக்கிறாள். அவளிடத்தில் நம்பிக்கை கிடையாது, அந்த நம்பகத்தன்மை அவளிடத்தில் கிடையாது. அவளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, நான் இதில் வெற்றி பெறுவேனா மாட்டேனா, இதில் நான் பங்கு கொண்டால் இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, தொடர்ந்து கவலைப்படுகிறாள். ஒரு நாள் படிப்பு முடித்துவிட்டு ஒரு வேலைக்காக செல்லும்போது அந்த வேலை அவளுக்கு கீழாக ஒரு குழுவை கொடுக்கிறார்கள். அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்பட வேண்டும் என்று அவளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நான் சரியாக இந்த குழுவை நடத்துவேனா, இந்த வேலை எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி, என்னால் இது முடியாது, நான் இதை செய்தால் இதில் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாரும் தோற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் அவளுக்கு காணப்படுகிறது. கடைசியில் எப்படி முடிஞ்சிருக்கும்? ஏதாவது பதில் நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி முடிஞ்சிருக்கும் அவளுடைய வாழ்க்கை? தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அவள் தோற்று விட்டாள். ஒரு குழுவாக அவளிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நபர்கள், அந்த குழு தோற்று விட்டது. அதே போல் இன்னொரு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. வாசித்தது 2 நபர்கள் மிகவும் திறமையாக ஓவியங்களை வரையக்கூடிய 2 நபர்கள். ஒரு ஓவிய போட்டி, அங்கே அநேக நபர்கள் பங்கு கொள்கிறார்கள். இந்த 2 பேருக்குமே தனித்திறமைகள் இருக்கிறது. இந்த தனித்திறமை உடையக்கூடிய அந்த 2 நபர்கள், அதில் ஒருத்தருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஓவிய போட்டியிலே கலந்து கொண்டால் நான் வெற்றி பெறுவேனா, என்னுடைய ஓவியத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்களா அப்படின்ற எண்ணம், இதில் நான் தோற்று விடுவேனோ அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த முதலாவது நபருக்கு இருக்கிறது. 2வது நபர், நான் என்னால் முடிந்த அளவிற்கு மிகவும் நேர்த்தியாக அந்த ஓவியத்தை வரைவேன், என்னால் முடிந்த அளவிற்கு எப்படி மெருகூட்ட வேண்டுமோ அந்த ஓவியத்திற்கு நான் மெருகூட்டுவேன், நான் நிச்சயம் பரிசு பெறுவேன். முதல் நபர், 2வது நபர், 2 பேருக்கும் வெவ்வேறு எண்ணங்கள். அந்த ஓவிய போட்டியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறது. அந்த 2 பேர் எப்படி நினைத்தார்களோ அப்படியே நடந்தது. முதல் நபர் என்ன நினைச்சாங்க? நான் தோற்று விடுவேன், அவரை உருவாக்கவில்லை.
எதிர்மறையான எண்ணங்கள் அவரை உருவாக்கவில்லை. இரண்டாவது நபர் என்ன பண்ணாங்க? நான் எப்படியாவது முயற்சி செய்து கண்டிப்பாக பரிசு பெற்று விடுவேன் என்ற கூடிய ஒரு எண்ணம் காணப்பட்டது. அப்படி காணப்படும் போது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய குணத்தை வடிவமைக்கக்கூடியது. இந்த உலகத்தை எதிர்த்து போராடுகிற நாம் எப்படியாக எதிர்க்கிறோம்? எண்ணங்கள், சிந்தனைகள், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இல்லை சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? 3 விஷயம் படித்தோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த குணங்கள் நம்மளிடத்தில் காணப்படுகிறதா? உலகத்தில் அன்பு கூறும்படி நம்மை மயக்க இந்த 3 வழியை சாத்தான் பயன்படுத்துகிறான். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க, பெருமையாக ஏதாவது நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அந்த விஷயம், அந்த காரியம் உலகத்தோடு உங்களை பிரயாணிக்க வைக்கும். ஆனால் இயேசுவின் ஊழியக்காரியாகிய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்லை உலகத்தை எதிர்த்து நாம் போராடுகிறோமா? நாம் என்ன பார்க்குறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்கள போலவே நம்ம மாறுவோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்ம தெளிவாக காணப்படுகிறது. நம்ம என்ன பார்க்குறோமோ, கர்த்தரை பார்க்கிறோமோ ஒரு நபரிடத்துல, கண்டிப்பாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவோம். நீதிமொழிகள் 26 வசனம் 24, 25. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து, நம்ம பகைஞனாக இருக்க விரும்புகிறோமா? தேவனுக்கு பகைஞனாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்போம்? வசனம் சொல்லுது, பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். ஆலயத்திற்குள்ளாக வரும்போது பயபக்தியாக பரிசுத்தவனாக நாம் காணப்படுவோம். ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே நம்மளுடைய நண்பர்களுடைய பேசும்போது, நம்மளுடைய உற்சாரர்களிடத்தில் பேசும்போது நம்ம எப்படி பேசுகிறோம்? உலகத்தோடு சேர்ந்து நாம் செய்கிறோமா, இல்லை உலகத்தில் அந்த கபடத்தை மறைத்து நம்ம பொய் பேசுகிறோமா? 25வது வசனம். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. இங்கே ஒரு சில காரியங்களை குறித்து தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட நபராக நாம் இருக்கிறோம்? உலகத்தோடு நாம் ஒற்றி இணைந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் இருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய எண்ணங்களுக்கு நாம் காவல் வைக்கிறோமா? நீதிமொழிகள் 23:7 சொல்லப்படுது பார்த்தீங்களா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. இயேசுவை நீங்கள் மையப்படுத்துறீங்கன்னா, இயேசுனுடைய போதனைகளை கை கொண்டீங்கன்னா, உலகத்திற்கு எதிர்த்து போராடி இயேசுனுடைய ஊழியக்காரியாக இருப்பீங்க. ஆனால் நாம் காவல் வைக்கிறோமா, இல்லை அப்படியே உலகத்தோடு இசைந்து வாழ்கிறோமா? பிலிப்பியர் 4:8 நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நம்ம எண்ணம் எப்படி இருக்கும்?
இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பேருந்தில் பிரயாணம் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு திரைப்பட பாடல் ஒலிக்கப்படுகிறது. அந்த பாடல் கேட்ட அடுத்த நொடி நம்ம என்ன பண்ணுவோம்? காதை பொத்திக்கிட்டு, கடவுளே நான் இயேசுனுடைய பிள்ளை, இந்த பாட்டெலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லுவோமா? இல்லை, என்னையும் சேர்த்து தான். சில நேரங்களில் யோசித்து பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் படித்ததுக்கு அப்புறமா நான் எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன்? ஒழுக்கமுள்ளவைகளை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? இல்லை புகழ் எது, புண்ணியம் எது, நற்கீர்த்தி எது, அன்பு எது, அதை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேனா? நம்ம கூட இயேசு வரும்போது வரணும், இயேசு என்னோடு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு இருக்க மாட்டாங்க. அழைத்தால் நம்மோடு வருவாங்க. நம்ம இயேசுவை அழைத்து கொண்டு செல்லும்போது அந்த சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ரொம்ப தெளிவாக வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தூரமாய் இருக்கிறதுன்னு மட்டும் சொன்னால் பரவாயில்ல, தூரமாய் விலகி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு நெருங்கி இருக்கிறோம்னு சொல்லி ஆசைப்படுறோமா, இல்லை விலகி இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 18வது வசனம், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே ஒரு சின்ன, யாருக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் விளக்கம் கொடுப்பாங்க. அதற்கு இயேசு இன்னுமா அது உணராமல் இருக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க. சிந்தித்து பார்ப்போம். உலகத்தை எதிர்த்து போராடக்கூடிய நபர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த ஒரு எச்சரிப்பை செய்தியை தேவன் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன எச்சரிப்பின் செய்தி? என்ன எச்சரிப்பின் செய்தி? உங்கள் சிந்தைகளை காத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 23:27வது வசனம். மத்தேயு 23:27-28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு நபராக இந்த உலகத்தில் இருக்கிறோம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல உள்ள அசுத்தம் இருக்கும். எச்சரிப்பின் செய்தியை நமக்கு தேவன் கொடுக்கிறாங்க. இந்த உலகத்தை எதிர்த்து போராடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? இல்லை இந்த உலகத்தோடு நாம் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடியவைகளை கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருக்கிறோமா? அவனோடு சேர்ந்து யுத்தத்திலே பங்கு கொள்ளப் போகிறோமா? இல்லை சாத்தானை எதிர்த்து நிற்கப் போகிறோமா? உலகத்தை நேசிக்க துவங்குகிறோமா?
இல்லை தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன் உங்களோடு இருக்கட்டும். தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. ஆமென்.